வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 19. மாலை நேரம் வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் தமிழறிவாளன். அவன் கல்லூரியிலிருந்து வீடு வரும் வழியில் ஒரு மண்டபம் உண்டு. அங்கே பெரும் அலங்காரங்களுடன் பாட்டு சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் வாசலில் போடப்பட்டிருந்த பேனரை கண்டு வண்டியை அப்படியே நிறுத்திவிட்டான். ஆம், இன்னும் 2 தினங்களில் நடக்க உள்ள கார்த்திகேயனின் திருமண பேனரே அது. புன்சிரிப்புடன் அவள் தோளில் கரமிட்டபடி அவன் நின்று கொண்டிருக்க, அறிவுக்கு என்ன மாதிரி உணர்கிறோம் என்றே தெரியவில்லை. இவன் எப்ப வந்தான் பெங்களூர்ல இருந்து என்று மனதோடு கேட்டுக்கொண்டவன், எப்ப வந்தா நமக்கென்ன என்று தோள் குலுக்களுடன் சென்று விட்டான். மனம் இந்த திருமண செய்தி நறுவிக்கு தெரியுமா என்ற யோசனையில் ஓடியது. அவள் எப்படி எடுத்துக்கொள்வாள்? கடந்து விட்டால்தான். இருப்பினும் இச்செய்தி சற்றே குழப்பமான மனநிலையோடு வீடு வந்து சேர்ந்தான். அவளிடம் கேட்க பெரும் தயக்கம் அவனுக்கு. கூடத்தில் சுந்தரவல்லி அமர்ந்திருக்க பேரனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டார். கண்டும் காணாததைப் போல் அவன் அறைக்குள் செல்ல, அந்த சப்தத்தில் சமையல் அறையிலிருந்து வெளிவந்தவள் பாட்டியை பார்த்தாள். அவர் ஏதும் பேசவில்லை. ஏங்க என்று அறை வாசல் பக்கமாய் அவள் குரல் கொடுக்க, வந்துட்ட நவி என்றான். ம் என்றபடி அவள் தேநீர் போட புத்துணர்ச்சி பெற்று வந்தவன் அவள் அருகே நின்று கொண்டான். பேச வருவதும் பின் தவிர்ப்பதுமாய் அவன் இருக்க, எதுவும் வேணுமா என கேட்டாள். இல்லப்பா என்றவன் அவள் நீட்டிய தேநீரை வாங்கிக் கொண்டு கூடத்தில் அமர்ந்தான். சுந்தரவல்லி அவனை நோக்க, டீ குடிச்சிங்களா பாட்டி என்று கேட்டான். எனக்கு ஒன்னும் உன் பொண்டாட்டி போடுறது வேணாம்ப்பா, அப்புறம் அவளை நான் வேலை வாங்கிட்டேன்னு மன்னிப்பு கேட்க சொல்லிடுவ என்று அவர் நொடிந்து கொள்ள, சலிப்பாய் தலையை ஆட்டிக்கொண்டு தன் தேநீரை குடித்தான். பின் சமையலறை சென்று அதை கழுவி வைத்தவன் அவளிடம் பேச முனைய, தேங்காயை அவனிடம் நீட்டி, இத மட்டும் துருவி தரீங்களா என்று கேட்டாள். ஓகே என்றபடி அதை செய்ய வந்தான். என் பேரனே எப்படி வேலை வாங்குறா பாரு. இந்த பொண்ணுக்கே இவன் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறானே, நல்லா இளைச்சு கலரா குறையில்லாது கட்டி வச்சா அடிமை ஆகிடுவான் போல என்று அவர் முணுமுணுத்து கொண்டார். அவர் பேசியது கேட்கவில்லை என்றாலும் தான் வேலை செய்வதில் தனது மனைவியை தான் ஏதும் கூறுகிறார் என்று அவனுக்கு புரிந்தது. அதில் கண்ண கதுப்போடு சிரிப்பை அடக்கியவன், நவி என்று அழைக்க, அதுக்குள்ள துருவிட்டீங்களா என்றபடி வந்தாள். சுந்தரவல்லி பார்வை அவர்கள் புறம்தான் என்பதை கவனித்தவன் அவள் முகத்தில் வியர்வையில் குளித்து ஒட்டியிருக்கும் முடியை எடுத்து காது மடலுக்கு பின் சொருகி அவள் முகம் காட்டும் பொழிவை ரசித்தவனாய், என்ன இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா இருக்க என்று அவள் முகத்தை ரசித்தபடி கூறினான். அவன் தன்னை ரசிப்பதிலும் அனைவரும் கவனித்து இன்று கேட்டதை அவனும் கவனித்து கேட்பதிலும் அவள் அகமடைந்த இன்பம் அவள் முகத்தில் பிரதிபலித்தது. அவன் அருகே இருந்த நாற்காலியை இழுத்து அமர்ந்தவள், நிஜமாவா என்று மெல்லிய குரலில் கேட்க, அவளை ஆசையாக பார்த்தான். அவள் கண்களில் குடிபுகுந்த குழந்தைத்தனம் அவனை மேலும் புன்னகைக்க வைத்தது. நிஜமாதான், என்ன ஸ்பெஷல் இந்த எக்ஸ்ட்ரா அழகுக்கு என்று கேட்க, காகிதத்தில் பற்ற வைத்த தீ படர்வதைப் போல் நாண சிவப்பு அவள் முகத்தில் மெல்ல படர்ந்தது. தன் கன்னம் தொட்டு பார்த்து கொண்டவள், அப்படிலாம் எதுவும் இல்லையே என்க, இல்லையே என்னமோ இருக்கே என்று முகம் சாய்த்து கரத்தில் கன்னம் தாங்கியபடி அவளை பார்த்து கேட்டான். சுந்தரவல்லி அவர் இருப்பை உணர்த்த வேண்டி தன் குரலை செருமி கனைத்து கொள்ள, இருவரும் அவரை திரும்பி பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டனர். சொல்லுடி என்ற அவனது அழைப்பின் ஒலி உரிமைக்கும் இனிமைக்கும் தாவி இருந்தது. முந்தைய நாள் அவன் நிகழ்த்திய முத்த யுத்தம் நினைவு வர, அதை குறித்து கேட்டு தன் வாயை பிடுங்குகின்றானோ என்று எண்ணியபடி அவனை பார்த்தாள். அவள் தன்னை ஆராயவும் தான் அவனுமே அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்து கொண்டான். அவனுக்குமே சற்று வெட்கமாக தான் இருந்தது. லேசாய் தலை சாய்த்து
தன் பிடரியை தேய்த்து கொண்டவன் தேங்காயை துருவ, அவளும் நாணம் பூத்த இதழ்களை கடித்துக் கொண்டு எழுந்து உள்ளே சென்றாள். இந்த உணர்வெல்லாம் அவளுக்கு புதிதாய் புதிராய் பூகம்பமாய் புது மழையாய் பூரிப்பாய் பூஞ்சாரலாய் இனித்தது. குட்டி போட்ட பூனை போல அவனும் அவளிடம் பேசிவிடதான் சமையலறைக்குள் செல்வதும் வருவதுமாயிருந்தான். பக்கத்து வீட்டிற்கு சென்றிருந்த காமாட்சியும் உடன் படிப்போருடன் வெளியே சென்றிருந்த இளங்கோவும் கூட வந்து விட்டனர். அவன் செயலில் கொஞ்சம் கூச்சப்பட்டவளாய், எதுக்கு இப்படி உள்ளுக்கும் வெளிக்கும் அலையறீங்க? எல்லாரும் உங்களதான் வினோதமா பாக்குறாங்க. ஏதோ நினைக்க போறாங்க என்றாள். அதில் சிரித்து கொண்டவனாய் அசடு வழிந்தவன் வெளியே சென்று தம்பியுடன் அமர, இளங்கோ கலுக்கென்று சிரித்து வைத்தான். அவன் தலையில் புத்தகத்தை வைத்து ஒன்று போட்டவன், கையில உள்ளதுல மட்டும் கவனம் செலுத்து என்று கூற, இளங்கோ தாராளமாய் புன்னகைத்து கொண்டான். இரவு உணவு இனிமையாய் முடிய அறைக்குள் நுழைந்தவன் பால்கனிக்கு வர, நறுவி யாருடனோ அலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பா பரவாயில்லையாமா என்று அவள் கேட்க, இருக்குமா என்று பதில் வந்தது. சுகர் கூட கூடாதுன்னா எங்க கவனிக்கிறீங்க ரெண்டு பேரும் என்றவள், பாத்துக்கோங்கம்மா என்றாள். இரு அப்பாட்ட தரேன் என்று வெங்கடாச்சலத்திடம் கொடுத்தார். நறுவி என்று அவர் அழைக்க, உடம்ப பாத்துக்க கூடாதாப்பா என்றாள். அது இருக்கட்டும்மா, நீ எப்படி இருக்க என்று அவர் வினவ, இவளிடம் விரக்தியாய் ஒரு புன்னகை. நல்லா இருக்கம்பா என்று அமைதியான குரலில் ஆத்மார்த்தமாய் கூறினாள். இந்த வாக்கியம் அவருக்கு புதிதில்லை. ஆனால் இந்த குரல் புதிது. அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று அவர் கேட்க, நல்லா இருக்காங்கப்பா என்றாள். சில நிமிடம் பேசியவர், அப்புறமா என்று துவங்கி, பிறகு ஒண்ணுமில்லடா அம்மாட்ட தரேன் என்று நனிநல்லாளிடம் கொடுத்து விட்டார். அலைபேசியை வாங்கிக் கொண்டவர் சற்றே தள்ளி சென்று, ஏண்டி நானா கேட்டாதான் பேசணுமா? போன் நானா தானே போடுறேன், பேசும்போதாவது அப்பாட்ட கொடுங்கன்னு கேட்டு பேசக்கூடாதா என்று வினவ, பேச நேரமில்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு தான் கேட்கலம்மா என்றாள். அமைதியாக நிதானமாக தான் கூறினாள். ஆனால் கேட்ட நன்னிலாளுக்கு நறுக்கென்று தைத்தது. என்னடி இப்படி பேசுற என்றவர் குரல் கலங்கி ஒலிக்க, நான் எதுவும் தப்பா சொல்லிடலையேம்மா என்று நிதானமாய் பதில் கொடுத்தவள், சரிம்மா நேரமாச்சு நான் வைக்கிறேன், உடம்ப பாத்துக்கோங்க, அப்பாவையும் பாத்துக்கோங்க என்று விட்டு வைத்தாள். அவள் திரும்பவும் அவளை பார்த்தபடியே அறிவு நின்று கொண்டிருக்க, அழகாய் புன்னகைத்தாள். ஏன் உங்க அம்மா அப்பா கூட பேச மாட்டேங்கிற? அன்னைக்கு கேட்டப்பவும் பதில் சொல்லல நீ என்று அறிவு கேட்க, ஒரு பெருமூச்சு விட்டாள். என்னம்மா என்றவன் அவளை நெருங்கி நிற்க, மெல்ல அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். அவங்க மேல பாசமா தானே இருப்ப நீ என்று அவன் கேட்க, பாசமெல்லாம் இருக்குங்க, அது இருக்க போய் தான் இப்பவும் பேசிக்கிறேன் என்றாள். ஆடவன் அவளை அமைதியாய் நோக்க, எனக்கு அவங்க சப்போர்ட்டாவே இல்லங்க. என் அம்மா அப்பா கூட எனக்கு துணையா இல்லையேன்னு எனக்கு வருத்தம். அந்த வருத்தம் ஆதங்கமாகி, ஆதங்கம் வெறுப்பாகி, அப்புறம் கோவமாகி, அந்த கோபமும் அந்த கோபமும் ஒண்ணும் சொல்ல முடியாம அணைஞ்சு விரக்தியில அடைஞ்சு போச்சு என்றாள். அவன் கரம் அவள் தோள் சுற்றி பற்றி கொண்டு ஆதரவாய் தட்டி கொடுக்க, கல்யாணம் ஆன புதுசுல அப்பப்ப மன வருத்தத்தை அம்மாட்ட பகிர்ந்துப்பேன். அனுசரிச்சு போ, அவர் சொல்றத கேட்டு நடந்துக்கோ, மாப்பிள தங்கம் பித்தளை செம்புன்னு பல்லவி பாடினாங்க. ஒரு நாள் கோபப்பட்டு எனக்காக பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அடுத்ததுல இருந்து நான் தான் அவரை தள்ளி வச்சுட்டே இருக்கனா, அதான் குழந்தை இல்லையான்னு கேட்டுட்டாங்க. மத்தவங்க புரிஞ்சுக்கல, என்ன பெத்தவங்க கூடவா புரிஞ்சுக்க கூடாது? அம்மா தான் கேட்கலன்னு அப்பா கிட்ட பேசினா, அவரும் அவர் பார்த்து கட்டி வச்ச மாப்பிளைய நான் குறை சொல்றதா சொன்னாரு. அடுத்து நான் கூப்பிட்டா கூட வேலை இருக்கு அப்புறம் பேசுறேன்னு வச்சிடுவாரு என்றவளின் விழியோரமாய் ஒரே ஒரு துளி ஓடி அவள் கழுத்தடியில் மறைந்தது. அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஒரே பொண்ணு தானேன்னு நிறைய தாங்குவாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. கடமை முடிஞ்சதோட சரின்னு தண்ணி தெளிச்சிட்டாங்களோன்னு தோணும். வீட்டுக்கு வரவான்னு கேட்டா கூட, வந்தா மாப்பிள்ளையோட வா, தனியா வந்தா அப்பா பேசுவாங்கன்னு சொல்லிடுவாங்க என்க. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத நவி. என்ன உன் புருஷனா இல்லாம ஒரு நல்ல தோழனா நினைச்சு பதில் சொல்லு. கார்த்திக் கூட உன் லைஃப் நல்லா அமையலையா என்று கேட்டவனை ஆழ்ந்து பார்த்தாள். அவனும் அவள் பதிலை எதிர்பார்த்து பார்த்தான். இடவலமாய் தலையாட்டி மீண்டும் அவன் தோள் சாய்ந்தாள். அவனுக்கு நாளைக்கு மறுநாள் என்ற அறிவு முடிக்கும் முன் கல்யாணம் என்றாள். அறிவு அவளை பார்க்க தானும் நிமிர்ந்து அவன் பார்வையை சந்தித்தவள்,
பிரியா அவருக்கு ஒரு வகையில அத்த மக என்றாள். ஒரு நொடி அதிர்ந்து பின் ஆத்திரமுற்றவன், அவங்களுக்காக தான் உன்னை வேணாம்னு விட்டானா என்று கேட்க, ச்சே ச்சே இல்லங்க. அவர் அப்படி பொண்ணுங்க சவகாசம் எல்லாம் வச்சுக்கிட ஆள் இல்ல. பெண் தோழிகள் உண்டு. ஆனா எல்லாத்துலயும் ஒரு எல்லை வச்சிருப்பாரு என்று பேசிவிட்ட பின் அவனுக்கு ஆதரவாய் பேசியதில் தவறாக எடுத்துக் கொள்வானோ என்று அஞ்சியவள் அவன் கண் பார்த்த நொடி தோன்றிய நம்பிக்கையில் தன் பயத்தின் கரம் விட்டாள். எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாசமாச்சே, அதுக்காக பண்ணிருப்பாரு என்றவள் அவன் புரியாத முகம் கண்டு, அவரு வேணாம்னு சொன்ன எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் குறையோட உள்ளவன்னு தெரிஞ்சோம். அப்புறம் அவருக்கு ஆகலனா கௌரவ குறைச்சல் ஆகிடாதா? என்று இளக்கார புன்னகையுடன் கூற, அதுக்கு ஒரு கல்யாணமா? என்று கேட்டான். என்ன நடந்திருக்குமோ தெரியல. ஆனா ஒண்ணு உறுதி. பொண்ணு வீட்ல தான் பார்த்திருப்பாங்க. இவரு மனசார ஓகே சொல்லி தான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. என்று உறுதியாய் கூறினாள். உனக்கு வருத்தமா இல்ல? என்று கேட்க, அந்த பொண்ணு நினைச்சா என்றாள். பக்கென்று சிரித்தவன் அவளை அணைத்துக் கொள்ள, அதில் பொருந்தியவளாய், அவர் என் கடந்த காலம் மட்டும்தான். நானே கடந்துட்டேன். பிறகு அவர் என்ன பண்ணா என்ன? என்று கேட்க, சாரிம்மா உன் மனநிலை தெரியல. நானா எதுவும் பேசிடக் கூடாதுன்னு தான் கேட்டே தெரிஞ்சுக்கிட்டேன். என்று அவன் கூற, இதுக்கு தான் குட்டி போட்ட பூனை மாரி அலைஞ்சீங்களா? என்று கேட்டாள். அறிவாளன் அசடு வழிய வாய்விட்டு சிரித்தவள், குழந்ததான் என்று அவன் கன்னம் பற்றி ஆட்ட, தானும் அவள் குண்டு கன்னம் பற்றி அதில் அழுத்தமாய் முத்தம் வைத்துவிட்டு அவள் சுதாரிக்கும் முன் உள்ளே சென்றிருந்தான். பிரம்மை பிடித்து நின்றவளும் சில நிமிடங்களில் சுயம் மீண்டு வர, அவன் எச்சில் ஈரம் அவள் கன்னத்தில் பெரும் காதல் கனத்தை ஏற்றிவிட்டு மனதில் நினைவுகள் கொடுத்த கனத்தை பாதியாய் குறைத்தது.